ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேஸ்டாக ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காரப்பிடி கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் அரிசி மாவை பவுலில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல சூடான தண்ணியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவில் பாருங்கள், இதை போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வரணுங்க. பாருங்க, இதை போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டு இதை போல் இருக்கணுங்க. மாவோட பதம் இது தாங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ அதுக்குள்ளார ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். பேனை வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. பொன்னிறமாக வரணுங்க. அஞ்சு பச்சை மிளகாயை இதை போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க. அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுங்க. அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை கப்பு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கலந்துக்கோங்க. இதை போல் நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்ச பிறகு இந்த மாவில் அப்படியே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொழுக்கட்டை மாவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதில் இந்த தாளிப்பெல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை போல் கொழுக்கட்டையை செஞ்சு நம்ம தட்டில் வச்சுக்கலாங்க. இட்லி தட்டில் வச்சுட்டு பேனில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக காரப்பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சூப்பராக இருக்குங்க. இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே.